உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோ உடைய செகண்ட் எபிசோடோட ரிவ்யூ. உங்களை எனக்கு தெரியாதனால தான் உங்கள்ட்ட பேசாம இருக்கேன். பிக் பாஸ்ல வந்தவங்களா இருக்காங்க, அவரும் பிக் பாஸ்ல வந்திருப்பாரு. தாத்தா சொன்ன அதே வார்த்தையை இவளும் சொல்லிட்டாளே. ஜூலி இருக்கிற வேண்டிய இடத்துல நான் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கு? சோவே வேற மாதிரி ஆயிருக்கு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்கார்ந்திருந்த பெரியவரை சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கீங்க. பெரியவர் இல்ல, அவர் வயசான பையன் தான். வயசான பையன். சஃபி மேட்ஸ் சேனல்ல தான் ஹரி ஒரு பக்கம் என்னுடைய ரசிகர் பட்டாளத்துக்காக நான் பாடியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்று பாடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹரியோடைய தீவிர ஃபேனாக இருப்பாங்க போல இருக்கு மாயா. நான் இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணும் போதும் பாடியே தீர்வேன்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்காங்க. ஜில்லு 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 வென்று நானே ஜகத்தை மயக்கிடுவேனே. சும்மா கல்ல 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 நானே அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு பாடினாங்க. நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சினிமா பாட்டோட நிப்பாட்டி இருக்கலாமோ, தான் சொந்த பாட்டையும் சேர்த்து பாடாமல் இருந்திருக்கலாமோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த திவாகர்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் வட்டர்மிலன் ஸ்டார் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிப்பார்ல, அந்த மாதிரி இந்த ஷோ ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து அவங்களே தலைவி வந்துட்டாங்க, தலைவி ரெடி ஆயிட்டாங்க, ஷோ ஆரம்பிச்சிருவோமான்னு சொல்லிட்டு இப்படி அவங்க பாட்டை அவங்களே பாடுறது கேட்கும் போது சிப்பு சிப்பா வருது. ஆடுறத பாக்குறதுக்கும் தலைவி ரெடி. அண்ட் நேத்து பாத்தீங்கன்னா வெறும் 2 பேரை மட்டும் தான் ஆடிஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஆடிஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் ஷோவையே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல முதலாவதா வந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோபா. வழக்கமா எல்லாருமே உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் நான் பிக் பாஸுக்கு தயாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க அதை என்ட்ரிலே காமிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி குரலை வித்தெல்லாம் காமிச்சாதான் கண்டிப்பா அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்ற விஷயம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இத்தனைக்கு இவங்க யோகா டீச்சர் வேறையா. சோ என்ட்ரியை பார்த்தே ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அதுக்கு பாராட்டும் தெரிவிச்சாங்க. உங்களோட என்ட்ரி வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அண்ட் இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று சொல்லணுமா. அந்த கதையை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜட்ஜஸ் கையில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷனை மாத்தி மாத்தி காமிச்சிட்டே இருப்பாங்களா. அந்த ஸ்டோரிலையும் இவங்க எக்ஸ்பிரஷனை மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், அந்த எக்ஸ்பிரஷன்லாம் மாத்தி அந்த ஸ்டோரியும் சரி எங்கேயுமே திக்கி தடுமாறாம சூப்பராகவே சொன்னாங்க. அண்ட் முக்கியமா அந்த என்ட்ரிக்காகவே கண்டிப்பா இவங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கேற்ற மாதிரி இவங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் வந்த கண்டஸ்டன்ட்லாம் என்னங்க கண்டஸ்டன்ட், இதுக்கப்புறம் வரப்போறவர் தான் தாறுமாறு தக்காளி சோறுங்கிற மாதிரி ஒரு ஆள் வந்தாப்புல. அவர் பேரு தமிழரசு. இவரை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு முறையாச்சு பார்த்திருப்பீங்க. அதுலயும் குறிப்பா பிக் பாஸ் ஃபாலோ பண்றவங்க எல்லாம் சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்டிப்பா இவரை கழுவி ஊத்திருப்பீங்க. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிக் பாஸுக்காக எனக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லி விஜய் சேதுபதி அவருடைய போட்டோவெல்லாம் போட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டுக்கிட்டே தமிழ்நாடு முழுக்க ஊர்வலம் வந்தாப்புல. இதுல ஊர்வலம் வந்தது மட்டும் இல்லாம ப்ளீஸ் டேக் விஜய் சேதுபதி சார் அப்படிங்கிற ஒரு கமெண்ட். அதுக்கு அப்படி பேர் விஜய் சேதுபதி சார் பாருங்க சார் முட்டி போட்டு நடக்கிறா சார், தயவு செஞ்சு இவனை செலக்ட் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு பாதி பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ரைட், அப்ப வாய்ப்பு கொடுக்கல, இந்த பிக் பாஸ் காமன் மேன்ல அவருக்கு வாய்ப்பை கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அந்த பையனை கொண்டு வந்து பிக் பாஸ் காமன் மேன்ல விட்டா அதே போர்ட புடிச்சிட்டு வரேன். இது வந்து நான் பிக் பாஸ் வந்து போர்டு இதுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் விஜய் டிவியா. அதுல வேற உள்ள வந்த உடனே ஒரு டயலாக் வேற. அந்த டைம்ல ஏதோ மெச்சூரிட்டி இல்லாம அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு சார், இப்போ எவ்வளவு மெச்சூரிட்டி ஆயிட்டம் பாத்தீங்களா, முட்டி போடாம நடந்து தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. ஓவியாவே கேட்டாங்க, எப்பா இப்போ மட்டும் நீ என்ன மெச்சூரிட்டியாவா பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு சொல்லி கேட்ட உடனே அப்படின்னாப்ல, யாருப்பா பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஓவியா யாரு பிரதீப் ரங்கநாதன் சொல்லிட்டு ஒரு சிரிப்போடு சிரிச்சாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீ ஏன் இவ்வளவு இம்மெச்சூரா பிஹேவ் பண்றது எனக்கு இப்பதான் புரியுது அப்படிங்கிற மாதிரியே சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. உங்க இன்ஸ்பிரேஷன் யாரு? பிரதீப் ரங்கநாதன். ஓவியா உண்மையிலேயே அதை நினைச்சுதான் சிரிச்சாங்களான்னு தெரியல. ஆனா அவங்க சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றத கமெண்ட்ல போட்டு விடுங்க. அந்த அடுத்ததா பாத்தீங்கன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட்பா, இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், இப்போ உன்னுடைய பியூர் டேலண்ட் வச்சு தான் செலக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ உன்னுடைய டேலண்ட் என்னன்னு சொல்லி கேட்டா பிரதீப் ரங்கநாதன் மாதிரி நானும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி ஒரு பயங்கரமான படத்தை டைரக்ட் பண்ண போறேன், டைரக்டர் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. உடனே ஆரி வந்து சரி ஓகே நான் ஒரு சீன் சொல்றேன், அந்த சீனை எப்படி எடுக்கணும்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது சார் 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 நீங்க நினைக்கிற மாதிரி நான் டைரக்டர்லாம் கிடையாது, டைரக்டர் ஆகலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா கடைசியில டாக்டர் ஆக முடியலம்பாங்கல்ல, அந்த மாதிரி காமெடிலாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. சரி ஓகே அதை விடுப்பா, பிக் பாஸ் ஷோக்கு தானே முட்டி போட்டுலாம் நடந்த, பிக் பாஸ் சம்பந்தமா சார் 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 சார்
பிக் பாஸ் ஷோல ஒரு எபிசோடு கூட முன்ன பார்த்ததே இல்லை சார்ன்றான். எனக்கு அதை கேட்கும் போது தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏண்டா நீ முட்டி போட்டு மழை வெயிலுன்னு நடந்த நேரத்தில் கொஞ்சம் ஓரமாக போய் இடையில நின்று 2 எபிசோடு பார்த்துருந்தா கூட இந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆயிருக்கலாமே. இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. பிக் பாஸ் பத்தி தெரியுமா? பிக் பாஸ் பத்தி எனக்கு தெரியாது. பிக் பாஸ் பத்தியும் தெரியாது. தெரியாது. இந்த பையனெல்லாம் கொண்டு போய் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியல. பிக் பாஸ் ஷோல வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் முட்டி போட்டுலாம் நடந்தாராம். ஆனா பிக் பாஸ் ஷோவையே அவர் பார்த்தது கிடையாதான். இதெல்லாம் கேட்கும்போது வெளியிருந்து ஒரு ஆடியன்ஸா நமக்கே எவ்வளவு காண்டாகுது. அப்ப ஜட்ஜஸா உட்கார்ந்து அவங்களுக்கு எவ்வளவு காண்டா இருக்கும். இதை கேட்ட உடனே தம்பி ஒழுக்கா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இதில் எனக்கு என்னன்னா இந்த கேள்வியை இங்கே வந்தா கேட்கணும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 ரவுண்டு எடுத்தாங்கல்ல, அதுலேயும் 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டெல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ரவுண்ட்லேயே வச்சு தம்பி நீ பிக் பாஸ் ஷோவை பார்த்துருக்கியா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னு அவன் சொல்லியிருந்தா அப்போவே தூக்கி வெளியே போட்டுக்கலாம்ல. அட்லீஸ்ட் இன்னொரு பையனுக்காச்சும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா இல்லையா? ஏன் நம்ம அறிக்கை கிடைச்சிருக்குமா இல்லையா? ஒரு ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததா தான் வந்தாங்க முனியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட். அவங்க சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு, அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சு, அந்த பேச்சில் இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு இன்னோசன்ட், இதெல்லாம் பார்க்கும்போதே பயங்கர அட்ராக்டிவாக தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜஸையும் சரி அந்த ஹோஸ்டையும் சரி பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிச்சு. ஆனால் அங்கே இருக்கவங்களே சொன்னாங்க உங்கள் சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் பேசக்கூடிய தமிழ் அழகாக இருக்குது, உங்களுடைய இன்னோசன்ட் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய பேச்சே பயங்கரமான திறமை தான். ஏன்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, இங்கே நிற்கிறதுக்கு எதுவும் பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்குங்க பயப்படணும், நம்மளாம் மனுஷங்க தானே, நாளை பின்ன நான் ஒரு படத்தில் நடிச்சு ஹீரோயின் ஆகிட்டா நானும் உங்கள் ஸ்டேஜுக்கு வந்துடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக சொன்னாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தனியா இருக்க பயமாக்கா? பயம்ன்றது யாருக்கும் தேவை கிடையாது, எல்லாரும் மனுஷங்க தான். அண்ட் வழக்கமாகவே ராஜு தானே அம்புட்டு பேரையும் போட்டு பயங்கரமாக கலாய்ப்பாப்புல வச்சுலாம் செய்வாப்புல. ஆனால் முறையா கண்டஸ்டன்ட் வந்து ராஜு வச்சு சிறப்பாக செஞ்ச தருணம் அப்படிங்கிற மாதிரி முனியம்மாள் பயங்கரமாக போட்டு கலாய்ச்சி விட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க கலாய்க்கணும்னு கலாய்க்கல, அவங்க யதார்த்தமாக பேசினதே பயங்கர கலாயாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் ஆரியை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்றாங்க, ஓவியாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்றாங்க. ஆனால் 3ஆவது ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் யாருன்னு கேட்குறாங்க. அவரை தெரியாதா? தெரியாதே அப்படின்றாங்க. ஏமா அவர் ராஜுமா, அவர் ராஜுனா யாருன்னு தெரியாதா? இல்லை இவங்க 2 பேரும் பிக் பாஸ்ல வந்திருக்கிறதுனால அவளும் பிக் பாஸ்ல தான் வந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி டவுட்லயே சொல்றாங்க. பிக் பாஸ்ல வந்தவங்களா இருக்காங்க, அவரும் பிக் பாஸ்ல வந்திருப்பாரு. இதுல வேற ராஜு கிட்ட உங்ககிட்ட நான் சும்மா ஒன்றும் பேசாம இல்லை, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையா, அதனால தான் உங்ககிட்ட பேசாம இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. புண்படுத்திக்கிட்டே இருக்காங்களே இவங்க அப்படிங்கிற மாதிரி ராஜு ஒரு பக்கம் புலம்பவே ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அதாவது பிக் பாஸுக்கு நீங்க எதுக்கு வாய்ப்பு தேடி வரீங்க, எதுக்கு நீங்க டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன அந்த பதிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய ஆக்டர் நல்லா கை நிறைய சம்பாதிப்பாங்க, அப்போ அவங்க வந்து சரி ரைட் நம்ம தான் கை நிறைய சம்பாதிக்கிறோமே, இதுக்கு மேலே சம்பாதிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே எப்படி முன்னேறது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களே நினைப்பாங்க. நான் ஒரு சாதாரண பெண் தான், ஸோ நானும் என் வாழ்க்கையில் முன்னேறணும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு தானே நினைப்பேன், அதுக்காக தான் இதுக்கான முயற்சியை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கேட்குற கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த மாதிரி அற்புதமாக பேசுகிறவங்கெல்லாம் இவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் தான். அவங்க பேசும்போது சீமையில் வந்து சீமான் என்ன சீமையாக வச்சிருக்காப்புல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாப்புல. சீமான் சீமை ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியலையே. சரிம்மா உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஆரி கேட்கும் போது தான் அவங்க சொல்றாங்க அந்த சீமான் பேர் என்ன, அவர் பேர் சீமா. அவங்க ஹஸ்பண்ட் நேமே சீமான் தானா. பட் எனிவே முனியம்மாள் மாதிரி கண்டஸ்டன்ட் காமன் மேன் ஷோவோட நின்றாம இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாலே இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஒரு எபிசோடு பார்க்கும்போதே தோணுது இல்லையா. அது உண்மையிலேயே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. வெளியே ஒரு கண்டஸ்டன்ட் வந்து செலக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் கிடையாது, முனியம்மாள் தான். என் புருஷன் பேரு சீமான், சீமான் பொண்டாட்டி சீமாட்டி. சோ ஒருவேளை வெளியே சுத்திட்டு இருந்த அந்த ரூமர் உண்மையா இருந்து முனியம்மாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்கன்னா உண்மையிலேயே பிக் பாஸ் ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தாமரை மாதிரியான கண்டஸ்டன்ட்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கண்டஸ்டன்டா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இப்போதைக்கு அவங்க ரொம்ப வெகுலியா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் இது பொய்யா இருந்துச்சுன்னா அதை அவங்களை மறைச்சும் வைக்க முடியாது. உள்ள போய் உண்மையிலேயே அவங்களுடைய உண்மையான கேரக்டரே இதுவா தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல உண்மையிலேயே மக்கள் மனசை வெல்வதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஜூலி இருக்கிற வேண்டிய இடத்துல நான் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கு, சோவே வேற மாதிரி ஆயிருக்கு.
அடுத்த வந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து அட்வொகேட்டா இருக்காங்களாம். ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீதிடா நேர்மடா எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசின உடனே ஆரிபுரம் என்ன பண்ணாப்புல, சரி ரைட், இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், அந்த கேள்விக்கு முடிஞ்சா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு பதிலை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. என்ன கேள்வின்னு சொல்லி கேட்டால், இங்கே உட்காந்துருக்கிற 3 ஜட்ஜில் ஒரு ஜட்ஜி தகுதி இல்லை அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ராஜு புரோட்டாங்க. யார் ஜட்ஜுக்கு தகுதி இல்லை நீங்க சொல்லணும்னா மூஞ்சிக்கு நேரம் என்ன? மேபி ராஜு சார். ஆல்ரெடி ராஜு அந்த பிள்ளை ஏன் பேரதாயா சொல்லும், ஏன் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்கன்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தாப்புல. அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளை ராஜு பேரை வேற சொல்லிருச்சா. உடனே ஆரிபுரம் வந்து என்ன காரணம்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதுக்குமே அந்த சரண்யா பிள்ளை டைரக்டா ஓப்பனாகவே சொல்லிருச்சு. ஆரிபுரம் வந்து அவருடைய சீசன்ல வந்து நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காப்புல, நேர்மையாக விளையாடி இருக்காப்புல. அதே மாதிரி தான் ஓவியம் அவங்களா இருந்திருக்காங்க, நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் ராஜு ப்ரோ கேட்க வேண்டிய இடத்துல நிறைய கேள்விகளை கேட்காம ஒரு சேஃப் ஜோன்லயே இருந்துட்டாப்ல. அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான காரணத்தையும் கரெக்டா சொல்லிருச்சு. சேஃப் ஜோன்லயே இருக்கீங்களோன்னு எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா அந்த புள்ள கேட்கிற கேள்விக்கெல்லாம் டான் பதில் சொல்லிட்டு இருக்கு, எப்படா அந்த புள்ளைய ஹோல்ட்ல போடுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அது என்ன டாஸ்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பூட்டு பல சாவிகள் இருக்கு, ஒரு நிமிஷத்துக்குள்ள எது கரெக்டான சாவின்னு கண்டுபிடிச்சு அந்த பூட்டை திறக்கணுமா. அந்த டாஸ்க்ல அந்த புள்ள ஃபெயில் ஆயிடுச்சு. பட் ஃபெயில் ஆன காரணத்துக்காக ஒன்று ரிஜெக்ட் பண்றது தப்பு அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா தெரியலன்னு எதுவும் குரலி வித்தெல்லாம் காட்டல. அதனால இப்போதைக்கு ஒன்று ஹோல்டில் வைக்கிறோன்னு சொல்லிட்டு ஹோல்டில் வச்சிட்டாங்க. ஓகே, சரண்யா ஆன் ஹோல்ட். அடுத்த ஒரு கண்டஸ்டன்ட் ஒருத்தர் வந்தாரு பாருங்க. அவர் பேரை நான் இன்னைக்கு ஷோல சொல்லணும்னா 3 நாளைக்கு உட்காந்து மண்டையில கொட்டி மனப்பாடம் பண்ணாலும் சொல்ல முடியாது போல இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பேர். அந்த பேர் என்னன்றத அவரே சொல்லுவாரு, கேளுங்க. உங்க பேர் சொல்றீங்களா? கிராம் ஹாமில்டன் பால் எட்மண்ட்ஸ். இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோடைய ஆடிஷனுக்கு பலதரப்பட்ட மக்கள் எங்கெங்க இருந்தோ எவ்வளவு எஃபோர்ட் போட்டோ வந்திருப்பாங்க, பல கனவுகளோட வந்திருப்பாங்க. இந்த ஷோக்கு செலக்ட் ஆனவங்களை விட இந்த ஷோல இருந்து ரிஜெக்ட் ஆகி வெளியே போனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் பயங்கரமா வலிக்கும். இந்த ஷோவோட அருமைங்கிறது அவங்களுக்கு தான் புரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஷோக்காக ஒரு 50 பேரை நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எவ்வளவு கான்சியஸா இருந்திருக்கணும், எப்படியெல்லாம் ஃபில்டர் பண்ணிருக்கணும். இப்போ நீங்க செலக்ட் பண்ணி உள்ள அமைச்சிருக்கீங்க பாத்தீங்களா, இந்த கண்டஸ்டன்ட் இவருக்கு வாயில தமிழே வராதான், எப்பயாய்த்தா வருமா. இஎம்ஐல தமிழ் பேசுற ஒரு கண்டஸ்டன்ட்டை கொண்டு வந்து உள்ள விட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் வந்துட்டு எல்லார்கிட்டயும் ஹாய் ஊன்றாப்ல, ஏரே பையா கே பையா அப்படின்ட்டு இருக்காப்ல ராஜு. ஹிந்தினே தமிழையா அதையும் ஹிந்தில சொல்லிட்டு போறாங்க. அதுல வேற அந்த பையனுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்ற பேர்ல முட்டாயெல்லாம் கொடுத்து வித்து காமிப்பா அப்படின்னு சொன்னா அந்த முட்டாயவே அந்த பையன் இங்கிலீஷ்ல வித்துக்கிட்டு இருக்கேன். கடைசியில் இவங்க சொன்ன ரீசனுமே உன் வாயில இருந்து தமிழ் ஒழுங்கா வரமாட்டுது. பிக் பாஸ் ஷோக்குள்ளலாம் போய் நீ இங்கிலீஷ்ல பேசினா பிக் பாஸ் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும், அதனால உன்னை செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. ஆக்சுவலா இந்த ரீசனை இவங்க எப்போ தெரியுமா சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் அந்த பையன் ஒரு வீடியோ பேசி அமைச்சிருப்பான்ல, அதுலயே பெருசா தமிழ் வரலையே, நீ இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருக்க, இது தமிழ் ஷோ, அதனால நீ தேவையில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தா அந்த இடத்துல நல்ல திறமையான இன்னொரு பையனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா இல்லையா. அந்த திறமைன்னு சொல்ற அந்த பையன் யாரு, நம்ம ஹரி. ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேங்கறடா. இப்ப வரைக்கும் பார்த்ததுலயே 2 பேருக்கான வாய்ப்பை இவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்னு இந்த முட்டி போட்டு நடந்து வந்த பையன், இன்னொன்னு இந்த பையன். அடுத்த ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாப்ல, அவர் ஒரு ஜிம் ட்ரெயினர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஜிம் ட்ரெயினர்லாம் இருக்கட்டும், உன்னுடைய டேலண்ட் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நல்லா நடிப்பேன் சார்னாப்ல. நடிப்பேன்னா போய் சினிமால சான்ஸ் கேளு, இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது கூட இல்ல பிக் பாஸ் ஷோக்கு வந்து ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும்ல, சினிமால சின்ன ரோல்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், பட் பிக் பாஸுக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கூடவே எனக்கு அப்பா இல்லை எங்க அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதர் தான் சொன்னாப்ல. உடனே ஓவியா வந்து என்ன விக்டிம் கார்டான்னாங்க. அந்த மனுஷனுக்கு விக்டிம் கார்டுனா கூட என்னன்னு தெரியல. என்னங்க விக்டிம் கார்டா விக்டிம் கார்டா என்ன சொல்றீங்க, ஒன்றும் புரியலன்ட்டு இருந்தாப்புல. அதுக்கு இல்லப்பா நீ சென்டிமெண்ட்டா இதை ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்றியா, அதுக்கான இடம்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிட்டாங்க. இல்ல எனக்கு என்னன்னா அந்த பையன் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாப்ல அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லையே. எனக்கு எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா ஒரு சிங்கிள் மதரா என்ன வளர்த்துக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த மனுஷன் அங்க மென்ஷன் பண்ணாப்ல. அண்ட் வந்து எங்க அப்பா இல்லங்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கல, எனக்காக தான் நான் வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறது சேர்த்து தான் சொல்றாப்ல. இருந்தாலும் விக்டிங் கார்டு சென்டிமெண்ட் அது இதுன்னு சொல்லி அமுச்சு விட்டீங்க. ஆனா பிக் பாஸ் ஷோல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன வைக்கிறீங்க, ஸ்டோரி டெல்லிங்றீங்க. அந்த ஸ்டோரியில யாராச்சும் சிரிக்கிற மாதிரி ஸ்டோரி சொல்றாங்களா, எல்லாருமே சோகமாவே இல்லாட்டா கூட அதை ரொம்ப சோகமா சொல்லி எங்களை சோகப்பட சொல்றீங்க. பட் எனிவே அந்த ஜிம் ட்ரெயினர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட்டா இவங்களுக்கு தோணல போல இருக்கு, அதனால ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா முனியம்மாள் மாதிரியே ஒரு மேல் வெர்ஷன்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாப்ல. அவருடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா
டார்வின். How are you? Amazing. அந்த மனுஷன் உள்ள வந்த உடனே மாயாக்கே டப் கொடுக்குற மாதிரி சூப்பரான இன்ட்ரோலாம் கொடுத்துட்டாப்ல. அதை பார்த்த உடனே மாயா ஆகா நம்ம பொழப்புக்கே ஆப்பச்சு விட்டுருவான் போலயே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கும் பயங்கரமான பாராட்டெல்லாம் வாங்கினாப்ல. இதுல இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பையன் பேசும்போது அவருடைய வாய்ஸே லைட்டா சிம்பு அவருடைய வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. சவால்கள் இருக்கும், போட்டிகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும். அண்ட் இந்த பையனுக்குமே பாத்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கதையை சொல்லும் போது இவங்க எக்ஸ்பிரஷனை மாத்திட்டே இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிரஷனை மாத்தணும்னு சொன்னாங்கல்ல. ஆனா இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டப்பாக்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட்லாம் போட்டு வச்சிட்டாங்க. ஸ்டோரி சொல்லிக்கிட்டே ஒரு ஆப்ஜெக்டா வெளியே எடுக்கணும். என்ன ஆப்ஜெக்ட் வருதோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை மாத்தி மாத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாவே வந்து பண்ணாப்ல. அப்ப பார்த்தேன் அம்மா வந்து மாட்டுக்கு கயிறு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த டாஸ்க் மட்டும் இல்லாம கேட்ட கேள்விக்கும் பயங்கர ஸ்பான்டேனியஸா பதிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. இந்த வானத்தை போல படத்துல ஒரு கொத்து மண் எடுத்துட்டு எவ்வளவு மண் இருக்குன்னு சொன்ன உடனே 2,04,838 டவுட் இருந்தா நீங்களே எண்ணி பார்த்துக்கோங்க அப்படிம்பாருல. அந்த மாதிரி தலைமுடியில எவ்வளவு முடி இருக்குன்னு சொல்லி கேட்ட உடனே 2,04,886 டவுட் இருந்தா எண்ணிக்கோங்கன்னு டாப்ல. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி போய் செலக்டட்ட்டாங்க. அடுத்த டோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராப் சிங்கர் உள்ள வந்தாப்புல. உள்ள வந்த உடனே மனுஷன் என்னமா பாடுறான்றீங்க, அப்படியே பட்டையை கிளப்பாப்புல. கிட்டத்தட்ட ஹரி பாடுவார்ல சஃபி மேட்ச்ல அதே மாதிரி பாடுறாப்புல. அதை பாடின உடனே ஜட்ஜஸ்லாம் ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர்கிட்ட சரி ராப் சிங் இல்லாம உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் டாஸ்க் கொடுப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா நாங்க ஒவ்வொரு டாபிக்கா கொடுப்போம், அந்த டாபிக் ஏற்ற மாதிரி நீங்க ராப் சிங் மறுபடியும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதையுமே ஒரு பிரமாதமா பண்ணிட்டாப்புல. எல்லாத்தையும் கரெக்டா பண்ணதுக்கு அப்புறம் கூட சரி ரைட் இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட் மாதிரி தெரியல, அதனால உங்களுக்கு ஹோல்ட்ல வைக்கணும்னு சொல்லிட்டு ஹோல்ட்ல வச்சிட்டாங்க. டோனி ஜே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு. எனக்கு என்னன்னா அஸ் அ ஜட்ஜா அவர்கிட்ட வேற ஏதாச்சும் டேலண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒன்று செக் பண்ணி பார்க்கணும். அந்த டேலண்ட்ல அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஹோல்ட் பண்ணலாம், அதுல ஒரு நியாயம் இருக்குது. நீங்க கொடுத்த டாஸ்க்லாம் சரியா பண்ணியுமே ஹோல்ட்ல வைக்கிறீங்கன்னா அப்புறம் என்ன இது? வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஓகே சார், தேங்க் யூ. அடுத்ததான் ஷாம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கண்டஸ்டன்ட் அவங்க உள்ள வந்தாங்க. அந்த உள்ள வந்த உடனே உங்களுடைய டேலண்ட் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு டான்சர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓ டான்சரா, சரி ஓகே டான்சரை தூக்கி ஓரமா வைங்க, வேற என்ன டேலண்ட் இருக்கு வேற என்ன டேலண்ட் இருக்குன்னு ராஜு விடாம வேற வேற வேறன்றாப்ல. என்னடா இவர் ரொம்ப நேரமா வேற வேறன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்படி என்னதான் எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி பார்த்தா கடத்துல அவரே சொல்றாப்ல, அம்மா சிலம்பம்னு எழுதி வச்சிருக்கே அதை சொல்லுமான்றாப்ல. சரி அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டா கம்பு எடுத்து வரேன் சுத்துன்றாப்ல. சரி அந்த பிள்ளை அவ்வளோ தெரியல இருந்தாலும் கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ கொடுமா நான் சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு இவர் எடுத்து சுத்திட்டு இருக்காப்ல. இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க டேலண்ட்டை காட்டுறது மட்டும் இல்லாம இவருக்குள்ள அந்த டேலண்ட் இருக்கு போல இருக்கு, அதை எடுத்து வெளியே காட்டுறதுக்காக கண்டஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் தெரிஞ்சிச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸை பண்றதுக்கு இவ்வளவு நேரமா வேற என்ன இருக்குன்னு தான் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடத்துல இவரு போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த புள்ளைய ஹோல்ல போட்டாப்ல. கடைசியா ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாங்க பாருங்க, என்ன மாதிரியான கண்டஸ்டன்ட் இருக்கீங்க. நான் அடிச்சு சொல்லுவேன் பிக் பாஸ் வரலாறே காணாத ஒரு கண்டஸ்டன்ட். ஏன்னா இவங்க நின்னா மாசு நடந்தா மாசு, ஏன் உருண்டு புரண்டா கூட மாசம். உங்களை பத்தி ஒத்த வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா சம்யுக்தன மாசு அப்படின்னாங்க. அப்படியாமா, சரி ரைட். அந்த மாசு சம்பந்தப்பட்ட ஒரு 2 கதை சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டேன். அந்த புள்ள சொன்ன கதையை நீங்க கேட்கணுமே. மாசு அதெல்லாம் பண்ணிருப்பீங்கல்ல, ஆமா அது ஏதாவது ஒன்று. முதல் ஸ்டோரியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ட்ரெயின்ல போட்டு வச்சிருந்த ஒரு சீட்ல வேற ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டாரா, அதனால அவர் சட்டையை அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்து வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்களாம். கேட்டா இதுக்கு பேர் மாசா. ஏமா பெரியவரை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லி கேட்டா அவர் ஒன்றும் பெரியவர் கிடையாது, வயசான பையன் அப்படின்றாங்க. வயசான பையனா, என்ன வயசு இருக்கும், ஒரு 25-26 இருக்கும்லன்றாங்க. ஓ 25-26 வயசான கேட்டகரியில் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உட்கார்ந்திருந்த பெரியவரை சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கீங்க. பெரியவர்ல ஒரு வயசான பையன் தான். வயசான பையன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஸ்டோரியே பயங்கர மாசா இருக்குது, நீ 2வது மாசுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னா இந்த புள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கடையில போய் ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்காக கொடுத்துச்சான். அவங்க இந்த புள்ள கொடுத்த ட்ரெஸ் இல்லாம வேற ட்ரெஸ்ஸை மாத்தி கொடுத்தாங்களாம். அப்ப இந்த புள்ள என்ன சொல்லிருக்கணும், ஏங்க இது இல்லைங்க நான் கொடுத்த ட்ரெஸ் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கணும். ஆனா இந்த பிள்ளை சொல்லி பார்த்துச்சான், அவங்க ஒத்துக்கலங்கிறதுக்காக கண்ணத்துலயே பலான்னு ஒரு அரவுன்னு அரைஞ்சிருச்சான். கேட்டா இதுக்கு பேர் மாசம். உடனே ஆரி ப்ரோ சொன்னாப்புல, இங்க பாருமா நீ பண்றதுக்கு பேர்லாம் மாசு கிடையாது, அதெல்லாம் பப்ளிக் நியூசன்ஸ்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல ராஜு, ப்ரோ கொஞ்சம் அமைதியா இருக்கு ப்ரோ, ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, இன்னும் 2 கேட்போன்றாரு. இன்னும் 2 இருக்கு கேட்டலாமே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே பத்தல. ஆக மொத்தத்தில் ஜட்ஜஸ்குள்ளேயே சரியான கோஆர்டினேஷன் இல்லையோன்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பேசும்போது எந்த மாதிரியான அட்வைஸை கொடுக்கணுமோ அதுதான் ஆரி ப்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அதை அந்த புள்ள கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா கடைசியில நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்து தெரியுமா, புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டு கடத்துல இல்ல அதுக்கு பேர் அடிமைதான் அப்படின்னாருல, அதே மாதிரி இந்த புள்ள நான் ஒத்துக்க மாட்டேன் நான் மாசு தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. சரி ரைட்டு, இந்த மாதிரி ஆட்களை தானே இவங்க செலக்ட் பண்ணுவாங்க, அப்போ செலக்ட் பண்ணுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா அன்பார்ச்சுனேட்லி இந்த புள்ளைய ஹோல்ல போட்டாங்க.
வாய் பேசினால போச்சா காமிச்சாரு யூஆர் ஆன் ஹோல்ட். இன்னைக்கு மொத்தமா 10 பேரை ஆடிஷன் பண்ணதுல 3 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க, 3 பேரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் 4 பேரை வந்து ஹோல்ட்ல போட்டுருக்காங்க. அந்த 4 பேர் ஹோல்ட்ல யாரெல்லாம் செலக்ட் ஆக போறாங்கன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த 3 பேர் ரிஜெக்ஷன்ல 2 பேரை இங்க கூட்டு வந்து ரிஜெக்ட் பண்ண கூடாது, ஃபர்ஸ்ட்லயே ரிஜெக்ட் பண்ணி அமைச்சிருக்கணுமோன்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. அந்த வாய்ப்பை வேற யாராச்சும் நல்லா யூஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. அண்ட் இன்னும் 38 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாப் 15 யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஷோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு ஷோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் டான் தட்டி விட்டு நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். ஸோ வீடியோ மச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.